ஒரு பிளேஸாக வந்து நம்ம வந்து ரிவீல் பண்ணுவோங்க. ஸோ ஜஸ்ட் 400 மீட்டர் நம்ம வந்து ரைட்டில் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போவே கட் இல்லை, 400 மீட்டர் போயிட்டு இது எந்த ஊர் இருக்க மாடெல்லாம் ஒரு பெருசாக இருக்கு. ஓகே, இதுக்குள்ளே போகணும்னு காட்டுது. இதுக்குள்ளையா போகணும்? உள்ளே போக முடியுமா? இது வழியா போகணும் காட்டுது. ஓ, இது ஃபாரஸ்ட் ஏரியாங்க. இது வழியாக நம்ம போக முடியாது. போகணும்னா பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். அது ஃபாரஸ்ட் ஏரியா, நம்ம அது வழியாக போக முடியாது. போகணும்னா நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். நான் லாஸ்ட் டைமே இந்த இடத்த பார்த்துருக்கேன். அகைன் நம்ம குட்டப்புள்ள வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை, அப்படி தான் போய் ஆகணும். எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் எதாவது ஐடி ப்ரூஃப் இருக்காங்க பாரு, எதாவது இருக்காங்க பாரு. நம்மக்கிட்ட ஐடி ப்ரூஃப்னா என்ன, லைசன்ஸு, ஆதார் கார்டு இல்லை, ஓட்டர் ஐடி எல்லாம் வச்சுருக்கோம். சரி ரைட்டு, ஃபாரஸ்ட் ஏரியா வழியாக என்னத்தை போயிட்டு போவோம். குட்டப்பளை வழியாக தான் போகணுன்னு எழுதியிருக்கேன். ரிட்டர்ன் வரும்போது வேணால் எதுவும் வழி இருந்ததுன்னா பார்ப்போங்க. ஃபுல்லாகவே ரப்பர் மரம். இங்கே ரப்பர் மரம் நிறைய உண்டு கேரளாவில். அப்படியே ஸ்பீடாக வந்தேங்க. அப்போ தான் தெரியுது, ஐயோ கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, பேசிகிட்டே வந்தால் தான் வந்து நம்மளுக்கு கஷ்டம். நம்ம வந்து பேசவே இல்லை. ஏன்னா டைம் ஆல்மோஸ்ட் வந்து 11 o'clock கிட்ட ஆக போகுது. இன்னும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியை பிடிச்சி திருக்கிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. இது ஏதோ ஒரு குளம் போட்டிருக்கு. என்ன குளம்னு சொல்லி தெரில. இங்கிலீஷ்லேயும் புரிய மாட்டேக்கு ஊர் பேர், மலையாளத்துலேயும் வாசிக்க தெரியாமல், தமிழும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குங்க. ஆனால் ஊர் நல்லா இருக்குது. இப்போ வர வழிலாம் வந்து ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் என்ன கேமராவை நான் ஆன் பண்ணல, நான் கேமரா ஆன்லேயே இருக்குன்னு நினச்சிட்டு தான் நான் செட் இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிட்டு, ஒரு பேட்டரி போகிறதுக்கு, இன்னொரு பேட்டரி ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்கு, 2 பேட்டரி அங்கே வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் ஒரு பிளான்லேயே வந்து நான் வச்சுருந்தேன் பேட்டரி. இப்போ ஒரு பேட்டரி ட்ரைனேஜ் ஆயிடுச்சு, பேக்கில் வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. மேபி அது ஃபுல் சார்ஜ் நம்ம ஏறதுக்குள்ளே இந்த பேட்டரி பாதி வந்துருச்சு அப்படின்னா இதை கழட்டி அது கூட கம்பைன் பண்ணி அதையும் சார்ஜரை வச்சுட்டு மிச்சம் 2 பேட்டரி இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதுக்குள்ளே அது 2 ஃபில் ஆயிரும். ஸோ இந்த 2 இதுக்கு சார்ஜ் போட்டு அது 2 எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு. இந்த ஊரில் இருக்க டவுன் பஸ் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. அந்த ஊரில் இருக்க பஸ் எல்லாமே மிங்கினி டப்பா சைஸ் தான் இருக்குது எல்லாமே. ப்ளூ கலர் பஸ்ஸு, இப்போ பார்த்தீங்களா பச்சை ஒரு மாதிரி ஒரு சாண்டில் கலர், லைட், ரொம்ப லைட் சாண்டில், ஒயிட்டும் இல்லாமல் டார்க். ஏங்க ரோடு எப்படி ஏறுது பாருங்க. வேற மாதிரி அங்கிருந்து பார்க்கும்போது வியூ நல்லா இருந்துச்சுங்க. அந்த ரோடு சடனா ஒரு கடைக்கு பின்னாடி ரோடு மட்டும் சல்லுன்னு மேல ஏறுற மாதிரி இருந்துச்சு. இது பேரும் தெரியல, ஏதோ பாரதிபுரம்னு என்னமோ போட்டிருக்கு. என்ன புறமோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. ஸ்டேட் ரோடு தான். அனசல் போய் தாங்க நம்மளால போக முடியும். அனசல்ல வந்து ஒரு டேம் இருக்கு. டேம் அது வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய இடமான்னு சொல்லி தரலாம். ஆனால் அது பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஒரு பெரிய எப்படி சொல்ல, ஒரு ரவுண்டா இருக்கிற ஒரு டனல் மாதிரி இருக்குங்க. இது இப்போ என்ன கீழே இறங்குது எங்க கேரளாவே மலைக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கேங்க. அதான் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு பேர் வச்சிருக்காங்க போல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வரும்போது எஸ் வளைவுல மேலே ஏறணும், அடுத்து கொஞ்சம் கீழே இறங்கணும், அடுத்து வந்து கொஞ்சம் லைட்டா மேலே ஏறணும், அடுத்து கீழே இறங்கணும். குட்டப்புல தாண்டினதுக்கு அப்புறம் அனசல் ரோட வந்து நம்ம பிடிச்சோம். ஸோ அனசல் ரோட பிடிச்சி நம்ம போகும்போது இப்போ வர வழியில ஃபுல்லா ஏத்தோம். நல்லா இருந்துச்சு, வியூலாம் நல்லா இருந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன் கேமரா ஆன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபுல்லாவே வந்து அப்படியே டவுன் ஆகுதுங்க. என்னடா இது?
ஆனால் வளைவுலாம் வந்து ரொம்ப பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. ரியலி வந்து ரொம்ப 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 சூப்பரு. மலைப்பகுதியில் அப் அண்ட் டவுனில் வந்து இவ்வளோ பெருசாக வந்து வளைவுலாம் போடுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. வண்டியை வந்து நம்ம சேஃபாக வந்து டேர்னிங்கில் வந்து திரும்புறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்னரிங்லாம் வந்து பயங்கரமாக அடிக்கலாங்க. ஏன்னா நம்ம டயர் வந்து லைட்டாக வந்து 75% தான் உசுர் இருக்குது. அந்த 75% உசுரை வச்சு எந்த அளவுலாம் நம்மளால பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாங்க. எல்லா சைடும் பாருங்க, ஃபுல்லாவே ஒரு மலை மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லா செடி, எல்லா சைடும் வந்து ஃபாரஸ்டா தாங்க இருக்கு. அதனால டவர் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய சிரமமா இருக்கு. இருந்தாலும் வந்து நேராக போக வேண்டியதான். ஒரு 26 கிலோமீட்டர் இதே ரோட்டை தான் போகணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஸ்டேட் ரோட வந்து போக வேண்டியதாங்க. இது அதுக்குள்ள என்ன அடுத்த ஊர் ஏதோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, செம்ம எக்ஸைட்டா வந்து இருக்குங்க. எப்பண்டா திருவனந்தபுரம் போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தாங்க இப்போ வந்திருக்கு. கண்டிப்பாங்க, கண்டிப்பா திருவனந்தபுரம் போறோம். மாஸ்க் காட்டி வேற லெவலில் நம்ம வந்து ஃபன் பண்றோம். பெட்ரோல் இருக்கு, செங்கோட்டையில போட்ட அதே பெட்ரோலு அதே பாயிண்ட் தான் வந்து இருக்கு. இப்போ வர டவுனே ஆகல. ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருப்போம். இப்போ வர வந்து டவுன் ஆகல. இன்னொரு 20 to 25 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தெரியல எப்போ கம்மியாக போதும் அந்த கிலோமீட்டர் எல்லாமே. ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க, எங்கேயுமே திரும்ப வேண்டாம். நேர் ரோடு, நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பேனர் தாங்க இந்த ஊர்ல ரோடு கார்னர் ஃபுல்லாவே வந்து நிறைய பேனரா வந்து வச்சு அடுக்கி தள்ளி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பசங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்குங்க. பெரிய சட்டை, பெரிய பேண்ட்டு, அது அவங்களுக்கு வந்து அப்படி ஈஸியா வந்து மேட்ச் ஆகுது. இதே நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு கோமாளி மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஊர்ல நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். நம்ம ஊர்ல போட்டோம் அப்படின்னா எல்லாரும் வந்து என்னடா இவன் டிஃப்ரெண்டா போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதாங்க திருவனந்தபுரம் போய் இந்த வருஷத்துக்கு வந்து தீபாவளி எல்லா பர்ச்சேஸும் திருவனந்தபுரத்துல போய் பண்ணணும்ட்டு ஒரு பிளான்ல இருக்கு. அதனாலயும் வந்து பிளான்ல தள்ளி போச்சு. ஏன்னா சேலரி வந்ததோட நம்ம சேர்த்து வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி இது பூத்தோட்டம் பார்ப்போம். போகும்போது என் மைண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். அம்மாவுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது 2 ரோசா பூ வாங்கிட்டு போய் வீட்டை வைப்போம். ஃபியூச்சர்ல உதவும். ஏனிங்க பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் படுத்துட்டு திருப்பணும்னா ரோட்ல படுத்துற வேண்டியதுதான். ஏத்தத்துல இவ்வளவுதாங்க வண்டியை வந்து கார்னரிங் பண்ண முடியும். இறக்கத்துல நம்மளால வந்து கார்னரிங் அவ்வளோ பண்ண முடியாது. ஏன்னா இறக்கத்துல தான் வண்டி வந்து ஸ்கிட் பண்ணி விடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏத்தத்துலனா கூட நம்ம வந்து ஸ்கிட் ஆச்சுன்னா காலை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். இறக்கத்துல போகும்போது அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு நம்மளால ஸ்கிட் ஆச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் வந்து வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்றேங்க. ஏன்னா இடம்லாம் பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சுத்தி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே நான் போனேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து காலியாக போயிடும். காலியாக போயிட்டுனா அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பிளேஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். எனக்கு மன கஷ்டமா இருக்கும், என்ஜாய் பண்ண முடியாது. அதனால வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு லவ்லி பிரகாஷ் வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து நான் வந்து ரிட்டர்ன் ஆன் பண்றேங்க. பாருங்க பசங்க எல்லாருமே பெரிய பெரிய சட்டை, பெரிய பெரிய பேண்ட். அது அந்த பேண்ட்ல வந்து பாக்கெட் வச்சிருக்கிற மாடல் தாங்க இங்க எல்லாரும் போட்டுட்டு இருக்கிறாங்க. நம்மள பாருங்க, பிளாக் லைக்ரா. சரிங்க, ஓகேங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்றேன். செம்ம டிராஃபிக்கு. ஸோ அனசல் அப்படிங்கிற ஊருக்குள்ள வந்தாச்சு. இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போகணும்? ஒரு பஸ் ஸ்டாப்பா? பஸ் ஸ்டாண்டு. சும்மா ஓப்பன் ஏரியா, கிரவுண்டு மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த ரோட்டில் தமிழ்நாடு வண்டி நம்ம ஒரு ஆள் வண்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நானும் ஏகப்பட்ட தமிழ்நாடு வண்டி வந்து தேடி பார்த்துட்டேன். கண்டிப்பாக ஒரு வண்டி கூட தென்படலைங்க. வண்டி ஓரமணி பாட்டி இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லி பார்ப்போம். அணைஞ்சிட்டான். ஆனால் இந்த ஊரில் எல்லாரும் பிள்ளைகளை கூப்பிட்டு தான்ப்பா அங்கங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போன்னு இல்லை, நான் திருவனந்தபுரம் ட்ரிப் வரும்போதே அதாவது ட்ரிப்புங்க மாதிரி ஐவி வரும்போதே நான் வந்து பார்த்துருக்கேன். ரோட்லலாம் அசால்ட்டாக பிள்ளைகள் கூட பைக்கில் உட்காந்து போகிறதா இருக்கட்டும், ரோட்டில் உட்காந்து அசால்ட்டாக பைக்கில் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக வந்து அவங்களாம் பண்ணுறாங்க. நம்ம ஊராக இருந்தால் மாஸ்கை போடும் மாணுவேன், அங்கே போடுங்க மாணுவேன், அடுத்து ஊருக்கு வெளியே போயிட்டு பைக்கில் ஏறும் மாணுவேன்,
இந்த மாதிரி ட்ரிக்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால இங்க வந்து சர்ச்செலாம் வந்து போறதுக்காக கூட்டம்லாம் பயங்கரமா இங்க இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே பஸ்ஸு, இது காராக இருந்தால் கூட லைட்டாக நெளிஞ்சு போயிடலாம். பஸ்ஸு இடம் இருக்கும், கேப் இருக்கும். பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு தெரியலையே. அவசரப்பட்டு முந்தி போயிட்டு அங்கிட்டு போய் உட்காந்து மண்டையை உடச்சிக்கிட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகாது. இன்னும் வந்து பாலம் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாலம் ஒர்க்கு தாண்டா நடக்குது. பாலம் ஒர்க்கு தாங்க நடக்குது. சும்மாவே வெந்து அவியுது. ஆனா அதிக வெயில் இருந்தாலும் வேர்க்க தான் செய்யுது, கம்மி வெயில் இருந்தாலும் வேர்க்க தான் செய்யுது. என்னக்கா லுக்கு, போயிட்டு வா வீட்டுக்கு. வாங்கி வந்து நம்ம வந்து மிரர்ல இந்த சைடு இந்த இதுல வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். மொபைல் ஹோல்டர் இல்லாமல் நம்மளால வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியலங்க. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், மொபைல் ஹோல்டர் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏதோ ஒரு 6 கிலோமீட்டர் நேராக போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் பார்த்துட்டேன். அப்படி நேராக போகணும்ப்பா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் 6 கிலோமீட்டர் போகிறேன். இதே பாருங்களேன், ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து வண்டியை ஓரமணி பாட்டி 6 கிலோமீட்டர் வந்துருச்சா, நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.